நம்ம செட்டில் பார்த்திங்கன்னா மழை டைமில் இந்த மாதிரி தான் தார்ப்பாக கட்டியிருப்போம். கதவுக்கு வந்து கெட்டலை, ஏன்னா எல்லா பக்கமும் சுற்றி கட்டிட்டோம்னா காத்தோட்டமாக இருக்காது அப்படின்ட்டு கொஞ்சம் இடத்துல மட்டும் விட்ருக்கோம். அதனால் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த மழை தண்ணி கதவு வழியே உள்ளே போய் நம்ம தண்ணி கோழிக்கு வைக்கிற தண்ணினாலையும் இந்த தண்ணினாலையும் அந்த இடம் அப்படியே கொஞ்சம் ஈரம் பிடிச்சி போயிருக்கு. அதை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா கிருமி எதாவது வந்துட்டுருக்கும். அதனால் இந்த மாதிரி சுண்ணாம்பு பவுட்ரு சுண்ணாம்பு வாங்கி இப்படி மேட்டாப்பாக தூவி விட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் அப்படியே காஞ்சிரும். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிலோ 10 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும், அதுக்கு மேலாம் இருக்காது. 5 கிலோ பேக்கு அந்த மாதிரி கிடைக்கும். வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈரமாக இருக்க இடத்துல அந்த மாதிரி தூவி விட்டிங்கன்னா அது எல்லாமே நல்லா காஞ்சிரும். நீங்கள் சரி நம்ம காஞ்ச மணல் இருந்தால் அதை போட்டு விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பவும் அது வந்து ஈரம் பிடிச்சி அதில் ஏதாவது கிருமிகள் வந்துட்டுருக்கும். கோழி அதை போய் ஈரமாக இருக்கனால அதை போய் தின்னுக்கிட்டுருக்கும். அதனால் இந்த மாதிரி சுண்ணாம்பு வாங்கி போடுங்க. கோழி செட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த ஆடு அடைச்சிருந்தீங்கன்னா அதுக்கும் இந்த யூரின் போய் அதில் ஈரமாக இருந்துச்சுன்னா அதுலேயும் தூவி விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா அடுத்து சாயந்தரம் பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு காஞ்சிட்டு அது. மேலும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.